கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. இந்த நாளில் கூட நாம் ஒரு புதிய தலைப்பின் கீழாக இந்த மாசத்துடைய வாக்குத்தத்தத்தை தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் தாமே தியானிக்க கிருபை செய்வாராக. ஆமென். வந்திருக்கிறவர்கள் யாவரையும் இந்த புதிய மாசத்தில் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தைகளை இணையதளத்திலும் கேட்டு கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் மற்றும் 3வது வசனம். Genesis chapter 12 verses 2 and 3. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பிதாவாகிய தேவன் ஆபிரகாமாய் இருக்கும்போது, நல்ல காரணமாக கேட்கும், ஆபிரகாமாய் இருக்காதபடிக்கு ஆபிரகாமாய் இருக்கும்போது, அப்போ அழைக்கப்படாமல் இருந்தபோது தகப்பனுடைய தேசத்திலே தன்னுடைய மூதாதையர்களுடைய வழிபாடுகளுக்கு இடையே அந்த தோஷங்களுக்குள்ள இருக்கும் பொழுது ஆண்டவர் பிதாவாகிய தேவன் ஆபிரகாமை பார்த்து இப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள எத்தனை ஆசீர்வாதம் இருக்குன்னா பரிபூர்ண ஆசீர்வாதம் இருக்கு. பரிபூர்ணம் என்று சொன்னால் 7 என்று சொன்னால் பரிபூர்ணம். ஆமென். பரிபூர்ணமான ஆசீர்வாதம் இருக்கு. எத்தனை ஆசீர்வாதம்? 7 ஆசீர்வாதம். முதல் ஆசீர்வாதம் நம்பர் 1, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. இரண்டாவது, உன்னை ஆசீர்வதித்து. மூன்றாவது, உன் பேரை பெருமைப்படுத்து. நான்காவது, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அஞ்சாவது, உன்னை ஆசீர்வதிப்பவர்களை ஆசீர்வதிப்பேன். ஆறாவது, உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். 7, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இப்படி ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமாய் இருக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் பார்த்து ஆசீர்வதிக்கிறதான 7 விதமான ஆசீர்வாதம். இது கர்த்தரின் ஆசீர்வாதம். இருக்கீங்களா? இது கர்த்தரின் ஆசீர்வாதம். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது பரிபூர்ணமாக தான் ஆசீர்வதிப்பார். ஹலோ, இப்போ மனுஷன் ஆசீர்வதிக்கிறான் அப்படின்னு சொன்னா அந்த ஆசீர்வாதத்துக்கும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. மனுஷன் ஆசீர்வதிக்கும் பொழுது வெறுமையாக ஆசீர்வதிப்பார், ஒருமையில ஆசீர்வதிப்பார். ஆனால் கர்த்தர் ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னு சொல்லும்போது அதோட வேதனை கொடுக்க மாட்டான்னு சொல்லி நீதிபதிகளை பார்க்கணும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், அதோடு வேதனைகளை கொடுக்க மாட்டார். அப்போ கர்த்தரின் ஆசீர்வாதம் என்பது என்ன அப்படின்னா பரிபூர்ண ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1000 தலைமுறை வரைக்கும் யோசிக்கக்கூடியது. இன்னைக்கு நம்ம மனுஷர்கள் எப்படி யோசிப்போம்னா, இன்னைக்கு நான் எப்படி வீட்டு வாடகை கட்டுறது, இன்னைக்கு எப்படி நான் கடை கட்டுறது, வண்டி கட்டுறது, இன்னைக்கு நான் எப்படி போறது, எப்படி வர்றது, எப்படி வண்டிக்கு பெட்ரோல் போறது, எப்படி நான் சோப்பு வாங்குறது, சீப்பு வாங்குறது, சாம்பு வாங்குறது, இப்படி யோசிப்போம். ஆனா கர்த்தர் யோசிக்கிற யோசனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அது விருதாவாக இருக்கிறது. மனுஷனுடைய யோசனைகள் ரொம்ப விருதாவாக இருக்கும். ஆனா கர்த்தருடைய
யோசனைகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய புரிதலை சொல்லுவேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெரியதாக இருக்கிறது. அவர் ஆசீர்வதிக்கும் போது பரிபூர்ணமாக ஒரு தலைமுறை 2 தலைமுறை அல்ல, 1000 தலைமுறைகளுக்காக யோசிக்கக்கூடியவர். எனக்கு பின்பதாக, எனக்கு முன்பதாக, எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 500 தலைமுறை, எனக்கு பின்பதாக இருக்கக்கூடிய 500 தலைமுறை, ஆக மொத்தம் 1000 தலைமுறைகளை கர்த்தர் யோசிக்கிறவராக. அவர் யோசனைகள் பெரியவர் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. இருக்கீங்களா? அப்போ இந்த ஆபிரகாமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் பிதாவாகிய தேவன் அவரை சந்திக்கிறார். எப்படி சந்திக்கிறார்? எந்த மாதிரி சந்திக்கிறார்? எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சந்திக்கிறார்? அவன் நல்லா குளிச்சு பவுடர்லாம் போட்டு, நல்ல பாடி ஸ்ப்ரேலாம் போட்டு, புத்தம் புது துணியெல்லாம் போட்டு, வெயிட்லாம் போட்டு, பெல்ட்டெல்லாம் போட்டு, ஷூலாம் போட்டு, பரிசுத்தமான நீதிமான இருக்கும்போது அல்ல, அவன் ஒரு பாவி கூட்டத்துக்குள் இருக்கும், சபிக்கப்பட்டவர்களுடைய கூட்டத்துக்குள் இருக்கும். நல்ல கவனம், வசனங்களை கவனமாக யோசிச்சு பார்க்கலாம். எப்படி அந்த இடத்துல போய் ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். எப்படிப்பட்ட இடம் அப்படி பார்க்கும்போது அவனுடைய தகப்பன் தேசம். அவனுடைய தகப்பன் தேசம் எப்படிப்பட்ட தேசம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விக்கிரகம் நிறைந்த, விக்கிரக ஆராதனை நிறைந்த, விபச்சாரங்கள் நிறைந்த, பில்லி சூனியம் நிறைந்த ஒரு தேசம். கவனம் கேளுங்க. இன்னைக்கு அநேகர் வந்து பார்த்தீங்கன்னா உங்க தகப்பன் தேசத்தை விட்டு வாங்க, நீங்க தகப்பன் தேசத்தை விட்டு வந்துட்டீங்கன்னா திரும்ப போகாதீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு அநேகருக்கு என்ன ஆகும் அப்படின்னா முறுமுறுப்புகள், மன கஷ்டப்புகள் தான். ஏன் அங்கிருந்து நம்மளை ஆண்டவர் பிரித்து அழைத்து கொண்டு வரார் அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய அழைப்புல நம்ம எப்படி இருப்போம்? உறுதியா நிலையா இருப்போம். திரும்பி பார்க்கணும். சிலுவையை நோக்கி பார்த்தவர்கள் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்க கூட, கலப்பையில கையை வச்சவன் திரும்பி பார்க்க கூட, கலப்பையில கையை வச்சாச்சுன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா 30 வருஷ காலம் எங்கள் ஊழியத்தில், எங்கள் சபையுடைய ஊழியத்தில், எங்களுடைய சபையுடைய வாழ்க்கையில் எங்கள் குடும்பமாக எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு இன்னல்கள், போராட்டங்கள், எவ்வளவு பலவீனங்கள், எவ்வளவு நோய்கள் வந்தாலும், எவ்வளவு பற்றாக்குறைகள் வந்தாலும், எவ்வளவு எதிர்ப்புகள், சத்துருக்கள் எழுதி வந்தால், எவ்வளவு சனங்கள் எங்களுக்கு விரோதமாக முறுமுறுத்தாலும், கசந்தாலும், கலப்பையில கை வச்சதுனால தான் திரும்பி பார்க்காதபடிக்கு இன்னைக்கும் நாங்கள் கடந்து கொண்டிருக்கிறோம். ஹலோ. அப்போ இந்த ஆபிரகாமை கர்த்தர் ஆபிரகாமாய் இருக்கும்போது தெரிந்து கொண்டார். இன்னைக்கு உங்களை கூட இன்னைக்கு தெரிந்து கொள்ளவில்லை, நேற்று தெரிந்து கொள்ளவில்லை, போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் தெரிந்து கொள்ளவில்லை. கர்த்தர் வேதம் சொல்கிறது, தாவீது சொல்லும்போது சொல்றான், கர்த்தர் நான் கருவிலே உண்டாகிறதுக்கு முன்பதாகவே என்னை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதே போல பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஏற்கனவே தெரிந்து கொண்டு வச்சிருக்கார். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிற ஒவ்வொரு மீறுதலுக்கும் பாவத்துக்கும் நியாயப்படுத்தும், நம்முடைய போராமைகளுக்கும் பெருமைகளுக்கும் நம்ம பண்ற அட்டுழியங்களுக்கும் கீழ்ப்படியாமைகளுக்கும் நிறைய விளக்கம் கொடுப்போம், நிறைய வாக்குவாதம் பண்ணுவோம். ஆனால் ஆபிரகாம் கர்த்தரை பிரியப்படுத்தும் பொழுது அவன் வாக்குவாதம் பண்ணல. ஹலோ. ஆண்டவர்கிட்ட போய் நின்று போய் உங்களை கூப்பிட்டா இந்த தேசத்தை விட்டு வந்துரு, இந்த தேசத்தை விட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னா நிறைய வாக்குவாதம் பண்ணுவோம் பாருங்க. புரியுதா? நிறைய வாக்குவாதம், நிறைய விதாண்டவாதம் பேசுவோம். நான் இந்த தேசத்துல வந்து, இந்த ஊர்ல வந்து நான் என்னத்தை கட்டிக்கிட்டேன், என்னத்தை அனுபவிச்சிட்டேன், அதை இழந்ததுதான், இதை இழந்ததுதான் அப்படின்னு சொல்லி நம்ம பயங்கரமா பேசிக்கிட்டோம். இந்த ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் பொழுது முதல் இடம் எந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மெசொப்பொத்தாமியா
மெசோபொத்தமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஆபிரகாமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் அவனை போய் சந்தித்து அவனை அழைக்கிறார். அப்போ இந்த மெசோபொத்தேமியான்றதுக்கு சரியான பொருள், சரியான விளக்கம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லணும். ஆனால் ஒரு சில விஷயங்களை வச்சு பார்க்கும் பொழுது நதிகள் இடையிலுள்ள பூமி அப்படின்னு சொல்லி பொருள்படுகிறது. இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா ஆசீர்வாதமான இடம் அப்படின்னு சொல்லுது. ஐபிராத்து நதிகள் ஓடக்கூடிய இடையில இருக்கக்கூடிய பூமி தான் இந்த மெசோபொத்தேமியா. இந்த இடத்துல தேவன் ஆபிரகாமை போய் சந்தித்து அழைக்கிறார். அழைச்சி எப்படி அழைக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு இப்படி அழைக்கும் பொழுது அவருக்கு கிட்டத்தட்ட 50 வயசு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. இந்த 50வது வயசுல அவர் அழைக்கும் பொழுது அவர் என்ன பண்ண கீழ்ப்படி, கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறார். இருக்கீங்களா? கர்த்தர் சொன்னதை ஒரு பக்கவாட்டில் வச்சுட்டு மறுபடியும் அவன் தகப்பனோடு சேர்ந்து தகப்பனோடு ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாரு. தகப்பனோடு ஊழியம் பண்ணல, தகப்பனோடு வாழ்ந்துக்கணும், தகப்பனோட தேசத்தோடும் தகப்பனோட இனத்தோடும் மறுபடி வாழ்ந்துட்டு இருக்காரு. திரும்ப ஆண்டவர் அவரை பார்க்கறதுக்காக போறார். இதாவாக தேவன் 2வது முறை பார்க்க போறார். 2வது முறை எங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆரான் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல, இந்த ஆரான் என்று சொல்லக்கூடிய இடத்துல கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் பிதாவாகிய தேவன் கர்த்தர் ஆபிரகாமை போய் பார்த்து என்ன பண்றாரு? அப்ப என்ன பண்றேன், அவன் இனத்தோடு அவன் குடும்பத்தோடு அவன் தகப்பனோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அந்த இடத்துல போய் 2வதா பிதாவாகிய தேவன் ஆபிரகாமை மறுபடியும் அழைக்கிறார். உன் தகப்பனுடைய தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு வீடியோவா அப்படின்னு. இப்ப அவனுக்கு 75 வயசு. அழைக்கக்கூடிய இடம் ஆறாம். அப்போ ஏன் இந்த ஆபிரகாமை ஆபிரகாமாய் இருக்கும்போது ஏன் அழைத்தார்? இந்த அழைப்புக்கு பின்பதாக இருக்கக்கூடியதான நோக்கம் என்ன? அப்படிப்பட்ட இடத்துல ஆபிரகாமை 7 விதமான ஆசீர்வாதங்களை சொல்லி பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை சொல்லி பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை கொடுத்து ஏன் அழைக்கணும் என்று வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5வது அதிகாரம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5வது அதிகாரம். இருபத்தி 2 வாசம். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை வாசிங்க. 24 உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அப்போ இந்த ஆபிரகாமாய் இருக்கும் பொழுது எதுக்காக தகப்பனுடைய தேசத்தையும் இனத்தையும் வீட்டையும் விட்டு வெளியே வா என்று சொல்லக்கூடியதான அந்த அழைப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடியதான சில விஷயங்கள். முதல்ல அவங்க தேசத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவங்க இனத்துல என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது பில்லி சூனியம் செய்யக்கூடிய விக்கிரகாராதனை செய்யக்கூடிய
விபச்சாரம் வேசித்தனம் செய்யக்கூடிய ஒரு கூட்டம், அவங்களுடைய தகப்பனுடைய இனத்தார். அந்த தேசத்துல மிகவும், அப்போ இந்த மாதிரியான இடத்துல அவன் இருந்தான். எப்பயுமே ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, என் பிள்ளை இன்னைக்கு ரசிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்கன்னு சொன்னா, திருச்சபைக்கு போய் உண்மையும் உத்தமத்தோடு ஆண்டவரை தொழுது கொள்கிறேன்னு சொன்னா, ஆண்டவர் நாமும் தூசிக்கப்படாதபடி உங்களை காத்துக் கொள்வார். ஆண்டவர் உங்களை அவருடைய மகிமையின் பிரசன்னத்துல அவருடைய ரத்த கோட்டைகளை மூடி உங்களை காத்துக் கொள்வார். ஆண்டவர் நினைக்கிற விஷயம் என்னன்னா, என் பிள்ளை அங்க போய் கெட்டு போகக்கூடாது, என் பிள்ளை அங்க வீணா போகக்கூடாது. என் பிள்ளை இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குகிறார் சொல்லி. அப்போ ஒரு தகப்பனை நம்ம இதில் பார்த்தோம், சுவிசேஷ புத்தகத்தை வாசிக்கும் போது ஒரு தகப்பனே பிள்ளைக்கு கேட்டதை கொடுக்கும் பொழுது கர்த்தர் விரோதமா கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அழைப்பு, விசுவாசிகள் நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அழைப்புகள் தெரிஞ்சுக்கணும், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தெரிஞ்சுக்கணும். இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு முன்பதாக உங்களை அழைக்கக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய பிள்ளையாக, அவருடைய புத்திரனாக, அவருடைய பிள்ளையாக ஆண்டவர் முதலாவதாக என்ன பண்ண உங்களை மாற்ற விரும்புகிறார். வேதம் சொல்கிறது, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். அப்போ ஆபிரகாமுக்கு ஆண்டவர் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பொல்லாங்காய் தோன்றுகிற அவருடைய தகப்பனுடைய தேசம், அவங்களுடைய இனம், அவங்க செய்கிற வழிபாடுகள், மீறுதல்கள், அக்கிரமங்கள், பாவங்கள், இது எல்லாம் பொல்லாங்கானது. நான் உன்னையும் உனக்கு பிறகு வரக்கூடிய சந்ததிகளையும் நான் ஆசீர்வதிக்கப்போம். அப்போ ஆசீர்வதிக்க போகிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? 7 விதமான ஆசீர்வாதம், பரிபூர்ண ஆசீர்வாதம், நிரம்பி வழியக்கூடிய ஆசீர்வாதம். அப்ப அந்த ஆசீர்வாதங்கள் உனக்கு தேவை என்று சொன்னால், உன்னை வச்சு உனக்கு பிறகு இருக்கக்கூடிய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நீ உன்னுடைய அழைப்பை முதலாவது தெரிஞ்சுக்கணும். நீ ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துருக்கீங்கன்னு சொன்னா, சபைக்கு வரீங்கன்னு சொன்னா, முதலாவதாக உங்களுடைய தகுதி என்ன, உங்களுடைய நோக்கம் என்ன, உங்களை வச்சு ஆண்டவர் என்ன செய்ய விரும்புறாரு, என்ன செய்ய போறாரு, எதை செய்யணும் அப்படின்றத முதல் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு மாறுபாடா நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களால ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு அநேக விசுவாசிகள் இப்படிதான் நீங்க போயிட்டாங்க. எப்படி போயிட்டாங்க? வெறுமையா போயிட்டாங்க, வீணா போயிட்டாங்க. இன்னைக்கு சத்தியத்தை விரும்பாதபடிக்கு, சத்தியத்தை கீழ்ப்படியாதபடி, இன்னைக்கு உங்களுக்குள்ள கூட அப்படிப்பட்டவர்கள் இருக்கலாம். ஆமென். அப்படிப்பட்டவர்கள் கூட இருக்கலாம். சத்தியத்தை விரோதமாக நினைக்கக்கூடியவர்கள், சத்தியத்துக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் இருக்கலாம். இன்னைக்கு மனம் மாறும். கர்த்தருடைய வருகை சீக்கிரம். வேதம் சொல்கிறது, பொருளாதாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார். வேதம் சொல்லு, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிறவர். எப்படிப்பட்ட பரிசுத்தம்? முற்றிலுமான பரிசுத்தத்தை, முழுவதுமாக A to Z, தொடக்கமும் முடிவும் பரிசுத்தப்படுத்துகிறவர் அவர். நீங்க வாயில சொல்லலாம், என்ன பரிசுத்தப்படுத்துங்க, என் வாயை பரிசுத்தப்படுத்துங்க, என் கண்ணை பரிசுத்தப்படுத்துங்க, இதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க, காதை பரிசுத்தப்படுத்துங்க, என் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துங்க. நீங்க சொல்லலாம். பரிசுத்தம் அது கிடையாது. ஆண்டவர் உங்களை பரிசுத்தப்படுத்தும். அப்போ ஆபிரகாமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் விரும்பின ஒரு விஷயம் என்ன சொன்னா, அவனை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அப்போ தகப்பனுடைய தேசத்துல இருந்தால், அந்த இனத்துல இருந்தால், அந்த விக்கிரக ஆராதனைகளுக்குள்ள இருந்தால், அந்த விபச்சாரத்துக்குள்ள இருந்தால், வேசித்தனம் செய்யற அந்த தேசத்துக்குள்ள இருந்தால், அந்த பட்டணத்துக்குள்ள இருந்தால், இவனை என்ன பண்ண முடியாது? பரிசுத்தப்படுத்த முடியாது. அப்போ இவனை கழுவ முடியாது, இவனை அழைக்க முடியாது. அவனை வெளியே அழைச்சிட்டு கொண்டு வந்தால் தான் இதெல்லாம் செய்ய முடியும்னு சொல்லி அழைக்க மறுபடியும் முதல் போறாரு 50 வயசுல, 2வது 70 வயசு. முதல்ல மெசொப்பொத்தாமியாவில், 2வது ஆறாம்.
மறுபடி பிதாவானவர் வரணும். இன்னைக்கு கர்த்தர் உங்களிடத்துல மறுபடி தேவனுடைய வார்த்தையை சொல்லி அநேக ஊழியக்காரர்கள் மூலமாக, அநேக வசனங்கள் மூலமாக, அநேக விதமான வாக்குத்தத்த வசனங்களால உங்களை தட்டிக்கிட்டே இருக்கான். இதை செய்யாத, இதை செய், இப்படி பண்ணு. இன்னும் நீங்க பிடிவாதமாக இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களை அழைப்பு வெறுமையாய் போகும். ஆண்டவர் உங்களை பரிசுத்தமாக்க முடியும். எப்படி பரிசுத்தமாக்குறது? முற்றிலும் உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுது. இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகை வரைக்கும் நீ குற்றமற்றவனாக, குற்றம் அற்றவனாக, குற்றமில்லாத மனுஷியாக இருக்கும்படியாக கர்த்தர் அவர் வருகையில் நீ குற்றம் இல்லை. இன்னைக்கு எவ்வளவு குற்றங்கள் செய்து கொண்டு ஆபிரகாம் குற்றம் செய்தானா? ஒருவேளை விபச்சாரம் செய்திருப்பானா? வேசித்தனம் பண்ணியிருப்பானா? விக்கிரகங்களை பண்ணியிருப்பானா? அல்லது பில்லி சூனியம் செய்ய இல்லை. அந்த கூட்டத்துக்குள் இருக்கும் பொழுது, அந்த ஜனங்களுக்குள்ள இருக்கும், அந்த தேசத்துக்குள்ள இருக்கும் பொழுது, இப்போ ஒரு வீட்டுக்குள்ள நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, உங்க புருஷனோ உங்க மனைவியோ உங்க வீட்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் ஒரு சாபத்துக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு வீரர்கள் அக்கிரமத்துக்குள்ள இருக்கிறாங்கன்னு சொன்னா, உங்களால அது போதான் போகும். உங்க பிள்ளையோ உங்க புருஷனோ உங்க மனைவியோ ஆண்டவர் விரோதமா இருக்கிறாங்கன்னு சொன்னா, நீங்க அவங்களை ஏற்று போராட முடியாது. ஏற்று போராடினீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு வீட்டோட தோற்கிறோம் இருக்கடங்க சரிங்களா? அப்போ நீங்க என்ன பண்ணணும்? ஒத்துதான் போகணும். புரியுதா? சொல்லுங்க, ஒத்துதானே போகணும். அப்போ நீங்க தான் நியாயம். இதைத்தானே பேசுறீங்க, நியாயப்பட்டு பேசுறீங்க. என்ன பாஸ்டர், எனக்கு சாப்பாடு போற என் பிள்ளை, சாப்பாடு போற என் புருஷன், சாப்பாடு போற என் மனைவி, என் வீடு வாசல் உண்டாக்குறவங்க அவங்க சொல்லுபடி போனா தானே நான் கடைசி காலத்தில் ஓட்டி போக முடியும். அப்ப நீ கர்த்தருடைய பரிசுத்தத்தை நீ பெற முடியாது, முற்றிலும் பெற முடியாது. கர்த்தருடைய வருகையில நீ குற்றம் இல்லாமல் நிற்க முடியும். இருக்கீங்களா? அப்போ ஏன் இந்த ஆபிரகாமை ஏன் அழைக்கணும்? வேதம் சொல்லி உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். எப்படி செய்வார்? அப்போ ஆபிரகாமை எதற்காக ஆபிரகாமாய் இருக்கும் பொழுது எதுக்காக அவன்கிட்ட போய்கிட்டு சொல்றார்? 7 சொல்ற, நான் உன்னை பெரிய ஜாதியாக, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்து, நீர் ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிப்பவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. நல்லா இருக்கீங்களா? எதுக்கு போய் ஆபிரகாம் போய் அழைக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறுதலுக்கு. அப்போ ஆண்டவருடைய சித்தம் எப்படி நிறைவேறும் அப்படின்னா, இந்த ஒரு மனுஷனை வச்சு இவனை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சகல சிறு பிள்ளைகளுக்கும், வாலிப பிள்ளைகளுக்கும், ஸ்திரீகளுக்கும், புருஷருக்கும், முதியவர்களுக்கும், சகல பேர்களுக்கும் ஆசீர்வாதம் கடந்து போகணும்னு சொல்லி கர்த்தர் இருக்கும். அநேக ஜனங்களுக்கு இவனை எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக நிப்பாட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, உயர்த்தப்பட்ட தந்தையாக, விசுவாசிகளுடைய தகப்பன் என்று பெயர் பெற்று உயர்த்தப்பட்ட ஒரு தந்தையாக இவனை மாற்றணும் சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். உங்களையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், உங்களுடைய அழைப்பை நீங்கள் ஏற்க மறுத்து அல்லது உங்கள் அழைப்புக்கு விரோதமாக நீங்க பாவத்திலும் சாபத்திலையும் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கீங்கன்னா, உடனே மனம் திரும்புங்க, மனம் மாறுங்க. கர்த்தர் உன்னை விட ஆசீர்வாதத்தை முடிக்க போகிறவரால் உன்னை கொண்டு அவருடைய சித்தத்தினால் 1000 தலைமுறைக்கும் உன்னை ஒரு தந்தையாக உயர்த்த போகிறார், ஒரு தகப்பனாக உயர்த்தப்பட்ட ஒரு தகப்பனாக உன்னை உயர்த்த போகிறார். அனைவருக்கு ஒரு ஆசீர்வாதமாக உன்னை வைக்க போகிறார். உன்னுடைய ஆசீர்வாதம் அனைவருக்கு போக போகுது. இதுதான் ஆண்டவருடைய லட்சியமாக இருந்தது. ஆமென். அப்போ
இந்த ஆபிரகாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷனை அவன் பேரை பெருமைப்படுத்தும்படியாக ஆபிரகாமாய் இருந்தவனை ஆபிரகாமாக மாற்றி அவர் பேரை பெருமைப்படுத்தி அவரை அழைத்து இந்த உலகத்தை மொத்தமும் ஆண்டவருடைய திட்டத்துக்குள் கொண்டு வருகிற ஒரு திட்டமாக தான் தேவனுடைய திட்டம். சும்மா சும்மா போய்கிட்டு ஆண்டவர் போயிட்டு நின்றுக்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதா கிடையாது. அவர் ஆண்டவர் திட்டம், ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய லட்சியம், இந்த மூன்றும். ஆண்டவருடைய திட்டம் இவனை உயர்த்தப்பட்ட தந்தையாக மாற்றி, ஆண்டவருடைய சித்தம் இவன் மூலமா உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு. மூன்றாவதாக இவருடைய லட்சியம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இவனை அழைத்த அழைப்பு அநேகருக்கு போய் சேரணும். இன்னைக்கு நீங்க உங்க அழைப்பை எப்படி வச்சிருக்கீங்க? நல்லா இருக்கும் பொழுது நான் ஊழியம் பண்ணுவேன், நான் வீட்டு ஊழியம் பண்ணுவேன், நான் ஜெப ஊழியம் பண்ணுவேன், நான் ஆத்துமாக்களை அறுவடை செய்வேன், நான் சபையை கட்டுவேன், சபையில மூப்பனா இருப்பேன், சபையில ஜெப வீரனா இருப்பேன், சபையில ஆராதனை வீரனா இருப்பேன், சபையில பைபிள் படிப்பேன், சபையில சாட்சி சொல்வேன், நானும் என் குடும்பமும் என் பிள்ளையும் ஊழியக்காரனாக மாறும், என் பிள்ளைய அந்த இடத்துல சுவிசேஷனாக மாற்றுவேன். காலம் போன போக்கில் அப்படியே காலம் கொஞ்சம் கடந்து போன உடனே சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள் வந்த உடனே எல்லாம் கலையலாம். இப்போ உலகத்துக்கு சேவை செய்ய போயிருக்கோம், உலக வேலை செய்ய போயிருக்கோம், ஆண்டவர் மாறணும். பைபிள் எங்க இருக்கு தெரியல பாஸ்டர், சபை எங்க இருக்கு தெரியல பாஸ்டர், ராமஜி நடந்தீங்களா இல்லவே இல்லை பாஸ்டர். அதுக்கு நிறைய வாக்குவாதம் பண்ணுவோம், நிறைய நியாயம் வச்சிருக்கோம். பாஸ்டர் ஏன் தெரியும், ஏன் தெரியுமா அந்த ராமபோஜனம் எடுக்க, ஏன் தெரியுமா சபைக்கு போகணும், ஏன் தெரியுமா பைபிள் படிக்கணும், நினைவு அழுது கண்ணீர்லாம் சிந்தி அந்த இடத்துல நிறைய கதை சொல்லி நியாயப்படுத்த பார்ப்போம். பிரியமான விரோதத்திலே நியாயப்படுத்த முயற்சிக்காதீங்க. உங்களுக்குள்ள விரோதமான காரியங்களுக்கு நீங்க நியாயப்படுத்துவீங்கன்னு சொன்னால் அது சாத்தான். சாத்தான் தான் பொய்க்கு பிதாவானவன். அவன் தான் அநியாயத்துக்கு நியாயமான மாற்றி நியாயம் பேசுறதாக பேசி, நான் எதுக்கு குடிக்கிறேன், நான் எதுக்கு பொய் சொல்றேன், நான் எதுக்கு விக்கிரகாராதனை பண்றேன் அப்படின்னு சொல்லி நிறைய கதையெல்லாம் வச்சிருப்பீங்க, நிறைய நியாயமாக சொல்லுவீங்க. சொல்ல கர்த்தர் அழைப்பை முதலாவதாக நீங்க தெரிந்து கொள்ளுங்க. எடுத்து வாசிப்போம், எடுத்து வாசிக்கலாம். எசேக்கியேல் புஸ்தகம் 36வது அதிகாரம் 24வது வாசிக்கலாம். நான் உங்களை எனக்கு கவனம் பார்த்துக்கோங்க. ஆண்டவர் நான் உங்களை புறஜாதிகள் இடத்திலிருந்து அழைத்து எங்கிருந்து உங்களை அழைக்க நினைக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் புறஜாதி. ஆனா நீங்க எப்படி இருக்கீங்க? விசுவாசிகளாக சபையவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நீங்க எப்படி இருக்கீங்க? புறஜாதிகளோடு புறஜாதி. ஹலோ, புறஜாதிகளோடு புறஜாதி. புறஜாதிகளுக்கு ஏற்றவையா, புறஜாதிகளோடு பேசுகிறவர்களா? பேசக்கூடாதுன்னு சொல்லுவேன். புறஜாதிகளை கூட போய் நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். பேசலாம், புறஜாதிகளை போல பேசக்கூடாது, புறஜாதிகள் ஒத்து பேசக்கூடாது. போய் நீங்க பேசுறீங்க, புறஜாதி சொன்னா இன்னைக்கு சபைக்கு போகாது அப்படின்னா நீங்க சொல்றீங்க இன்னைக்கு சபைக்கு தான் போய் ஆகும் அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு போகாது. ஆமா ஆமா கரெக்ட் தான். சபைக்கு போய் என்னத்தை கண்டு என்னத்தை பண்ணிட்டோம், என்னத்த சபைக்கு போய் ஆமா ஆமா கேட்டா தான் போவோம், இன்னைக்கு போகாம தான் இருக்கும். அவங்க சொல்றது கரெக்ட் தான், புறஜாதி சொல்றது அவங்க கரெக்ட் தானே, அப்படிதான் பேசுறாங்கன்னு சொல்றாங்க. புறஜாதியோட பேசுங்க, ஆனா புறஜாதி கூட சேர்ந்து ஒத்துப்பாங்க. ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் முதலாவது தெரிந்து கொண்டிருந்தார். அவன்கிட்ட தப்பு இருந்துச்சு. அப்பா கூட பேசுறது, அப்பா சொல்றது போல, தாத்தா பாட்டி சொல்றது போல, முட்டாள் சொல்றது போல எல்லாமே மண்டையாற்ற ஒரு மனுஷனாக, தலையாட்டக்கூடிய ஒரு மனுஷன். அதனாலதான் ஆண்டவர் அவனை அழைச்சார். நீ இங்க இருந்தா
நீயும் உருப்பட மாட்ட, ஒன்றை வச்சு உலகத்தோட ஜனங்களையும் உருப்பட வைக்க மாட்டேன். என் விருப்பமும் என் லட்சியமும் என் திட்டமும் ஒன்றை வச்சு தான் செயல்படுது. கர்த்தர் உனக்காக ஒரு விருப்பம், கர்த்தர் உனக்காக ஒரு லட்சியம், கர்த்தர் உனக்காக ஒரு விருப்பமும் திட்டமும் வச்சிருப்பாரு. முதல்ல அதை செஞ்சணும். அதை செய்யறியா? எத்தனை பேர் சபையை கட்டுவேன், சபைக்கு ஆத்து மக்களை கொண்டு வருவேன், சபையில் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன். இன்னைக்கு சபையில் எப்படி இருக்கீங்க? இருக்கிற இடமே தெரியும், வர நேரமும் தெரியல, போற நேரமும் தெரியல, எப்போ வரீங்க எப்போ போறீங்கன்னு தெரியல. வேதம் சொல்லு, நான் உங்களை புறச்சாதிகள் இடத்திலிருந்து அழைத்து, ஆண்டவர் உங்களை புறச்சாதிகள் இடத்தில் அடுத்து உங்களை சகல தேசங்களிலும் இருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்துக்கு உங்களை கொண்டு வரும். நல்ல கவனம் பார்த்துக்கோங்க. ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருகிறார் என்று சொன்னால் சாதாரண காரியம். என்னை பாருங்க, நான் பிறந்தது கேரளா, நான் வளர்ந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஊழியத்தை ஆரம்பிச்சது தமிழ்நாடு, இப்போ நான் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறது கர்நாடகா. அப்போ என்னை இந்த 3 தேசங்களுக்கு கொண்டு வந்தார். 3 தேசங்களை நான் திரும்பி பார்க்கும்போது எப்படிப்பட்ட தேசமா இருக்கு. நான் பிறந்த தேசம் இன்னைக்கு எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கொள்ளை நோயில மூடப்பட்டு இருக்கீங்களா? கொள்ளை நோயில மூடப்பட்டு இருக்குது. ஏன் இந்த கேரள தேசத்தை விட்டு என்னை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கேரள தேசத்துல இந்த 10-15 வருஷமா நான் கேள்விப்படுற ஒரு விஷயம், கேரளால செய்வினை பண்ணுகிறவர்கள் அதிகமாக இருக்கிறார், சூனியம் வைக்கிறவர்கள் அதிகமாக இருக்கிறார். என்னுடைய தகப்பனுக்கு கூட 1970 பண்ணி தலையில செய்வனை வச்சுதான் எங்க அப்பா வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு பெரிய கம்பெனி, எங்க அப்பா ஃபுட்பால் பிளேயரா இருந்த ஒரு பெரிய ஒரு நிறுவனத்துல இருந்து பண்ணி தலையில செய்வனை வச்சு எங்க அப்பா கார் அவருடைய வண்டி நிப்பாட்டுற இடம், அந்த பார்க்கிங், அந்த செட்டுக்கு முன்னாடி தோண்டி அங்கே எங்கள் வீட்டு பங்களாவுக்கு முன்னாடி தோண்டி வச்சுதான் வீடியோ வந்து. அப்போ அதை யோசித்துப்பாங்க. இரண்டாவதாக தமிழ்நாடு அது ஏன் கர்த்தர் எங்களை கொண்டு வந்தார்? தமிழ்நாடுக்கு என்ன இருக்கு? அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களை நாங்கள் பார்த்தோம், அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய உறவினர்களை பார்த்தோம், எங்கள் இனத்தார்களை பார்த்தோம். அவங்க எப்படிப்பட்டவங்க? சூது, வம்பு, வழக்கு, ஆள் கண்டு ஆள் பேசுகிறவங்க, ஆளுங்க ஒரு மாதிரி ஆளுங்க ஒரு மாதிரி முறுமுறுக்கிறவங்க, போய் பேசுங்க, அநேக விஷயங்களை பார்த்தோம். அப்போ கர்நாடகாவுக்கு கொண்டு வந்தார். அப்போது கர்நாடகாவுக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாருன்னா அநேகர்களுக்கு நம்ம ஆசை நடப்பாங்க. அவருடைய திட்டம், அவருடைய சித்தம், விருப்பம், அவருடைய லட்சியம் நிறைவேறும். ஆமென். அப்போ அதை நான் என்ன செய்யணும்? அப்போ இந்த வேதவாசி ஒரு தேசத்துக்கு நம்மளை கொண்டு வருகிறார் என்று சொன்னால், அந்த தேசத்துல நம்மளை கொண்டு என்ன செய்ய போகிறார், எப்படி செய்ய போகிறார், அந்த தேசத்துல நம்ம எப்படி நிற்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஆமென். அடுத்து, அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, சுத்தமான ஜலம் தெளிப்பேன். இந்த ஜலம் எப்படிப்பட்ட ஜலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நல்ல கவனம் பாருங்க, இது ஜீவ தண்ணீர், பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வரக்கூடிய ஜீவ தண்ணீர். இந்த ஜீவ தண்ணீர் ஏன் தெளிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ரொம்ப அழகா சொல்லுங்க. வாசம், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகரான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவேன். அப்போ எனக்கு இந்த பரிசுத்த ஆவியானவரை, இந்த ஜீவ தண்ணீரை உங்கள் மேல் ஊற்றுகிறார். இன்னைக்கு உங்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? அசைவாடுகிறாரா? நீங்க பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறீர்களா? பரிசுத்த ஆவியானவரால் நீங்க ஏவப்படுகிறீர்களா? இது ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவி எங்க இருக்கு உங்களுக்குள்ள? பரிசுத்த ஆவியினுடைய அசைவு இருந்தால் உங்களுக்குள்ள எப்படி இருக்கும்? பொறுமை இருக்கும், விசுவாசம் இருக்கும், மன்னிக்கிற சக்தி இருக்கும், பொறுத்து போகிற சக்தி, சகித்து போகக்கூடிய சக்தி, விவேகம் இருக்கும், அன்பு இருக்கும். அந்த அன்புல வம்பு இருக்க, வழக்கு இருக்க, ரொம்ப பொறுமையா இருக்கீங்களா? அப்போ பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் உங்க மேல ஊற்றி, அந்த ஜீவ தண்ணீரை ஊற்றி உங்களை கழுவ நினைக்கிறார். ஏன் கழுவ நினைக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உங்களை சுத்தமாக்குறாரு. ஏன் சுத்தமாக்குறாரு அப்படின்னா, ஏற்கனவே உங்களுடைய தேசத்துல ஒரு தகப்பன் இனத்துல இருந்த, அதுக்கு முன்பதாக இருந்த 40 தலைமுறையினுடைய பாவமும் சாபமும்
மீறுதலும் அக்கிரமும் உங்களை விட்டு நீங்கி போகணுன்றதுக்காக கர்த்தர் செய்த ஒரு காரியம். எப்படின்னா, ஏன்னா கர்த்தருக்கு ஒரு பேர் உண்டு, அவர் பரிகாரி. அடுத்து பார்த்தோம், உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். இப்ப என்ன பண்றாரு? இதயத்தை மாத்துறாரு. எப்படிப்பட்ட இதயத்தை மாத்துறாரு? கல்லு மாதிரி இருக்கிற ஒரு இதயத்தை எடுத்துட்டு சதையான இதயத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். எப்படிப்பட்ட இதயம் அப்படின்னு சொல்லும் போது நவமான அப்படின்னு சொல்லப்பட்டு, நவமான வாசனை நிறைந்த அழகான விசித்திரமான இருதயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இருக்கீங்களா? அப்போ கர்த்தர் உங்களுக்கு இந்த இதயத்தை கொடுத்து எதுக்கு இதயத்தை மாற்றுகிறார் அப்படின்னு சொல்லும் போது, முன்னாடி நீங்க இருக்கும்போது இதயத்தினுடைய சிந்தை, இதயத்தினுடைய மாறுபாடு, இதயத்தினுடைய கேடுகள் இந்த புதிய வாழ்க்கைக்குள்ள வந்துடக்கூடாது அப்படின்னு. ஆனா நீங்க எப்படி இருக்கிறீங்க? இன்னும் பழைய மனுஷனாகவே, பழைய மனுஷியாகவே அப்படியே இன்னும் சில விஷயங்களை விடுற மாதிரி பேசுது, விடுற மாதிரி நடக்குது, நல்ல மாதிரி இருக்கு. ஆனா அப்பக்கப்ப எட்டி எட்டி பார்த்துருப்பான் அந்த பழைய மனுஷன். பழைய மனுஷன் உள்ளிருந்து எட்டி எட்டி அப்பக்கப்போ பார்த்துருப்போம். பழைய பொருளை கதவை திறந்து தான் நீ உட்கார்ந்துருக்கலாம். இன்னைக்கு நம்ம மாறணும். சபைக்கு வரோம், பேர் பைபிள் படிக்கிறோம், பேர் உபவாசம் பண்றோம், பேர் காணிக்க கொடுக்குறோம், ஒரு பேர் தசமா கொடுக்குறோம், ஒரு பேர் அழைப்பை தெரிந்து கொள்ளலாம். அழைப்புக்கு பிறகு என்னை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய போறான்னு சொல்லி தெரிந்து கொள்ளலாம். ஏதோ ஒரு அழுத்தத்துக்குள்ள, ஏதோ ஒரு கசப்புக்குள்ள, ஏதோ ஒரு பிடிவாதமா. அப்போ ஆபிரகாம் அவனுடைய வாழ்நாட்களிலே எப்படி இருந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு கட்டளையை, கர்த்தருக்கு விருப்பமானதை செய்யும்படியாகவே தயார். சொல்லு, உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளை நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளில் செய்யும். கட்டளைகளின்படி நடக்க, கட்டளைகளின்படி செய்ய, கட்டளைகளின்படி நியாயங்களின்படி நடக்க செய்யும். அவன் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு அவருடைய கட்டளைகளின்படி அவர் சொல்ற மாதிரி ஒரு நாள் ஒரு பொழுது நாம நடந்திருக்கிறோமா? இதுதான் நாம செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஹலோ, யோசித்து பாருங்க. ஒரு நேரமாவது அல்லது ஒரு பொழுதாவது அவருடைய கட்டளைகளின்படி நடக்கணும். இப்ப என் பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும்னு சொல்லி ஒரு பெற்ற தாய் தகப்பனார் தெரியுங்களா? ஒரு பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி என் பிள்ளை சொல்ற மாதிரி நடக்கணும்னு நினைக்கிறேன். புருஷனுக்கு தகுந்த மாதிரி நடக்கணும், பொண்டாட்டிக்கு தகுந்த மாதிரி நடக்கணும், வேலை செய்யற எஜமானுக்கு தகுந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற நாம எனக்காவது ஒரு நாள் சபைக்கு தகுந்த மாதிரி, ஊழியக்காரனுக்கு தகுந்த மாதிரி, என் பரிசுத்த ஆவியானுக்கு தகுந்த மாதிரி, தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உகந்தது மாதிரி அவருடைய வார்த்தைகளின்படி நான் நடக்கணும்னு சொல்லி ஒரு நேரமாவது உங்களை நீங்கள் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து அதன்படி நடந்து அதனுடைய ஜெயத்தை பெற்று வந்திருக்கிறீர்களா? பெரிய பொய் அறிக்கை. நான் ஊழியம் பண்ணுவேன், நான் ஜெபம் பண்ணுவேன், நான் இதுக்காக ஜெபம் பண்ணுவேன். அவன் சொல்ல பாஸ்டர் ஜெப குறிப்புகள் அனுப்புங்க, நான் உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணுவோமா? சொல்லுங்க. ரொம்ப யோசிக்க வேண்டியது. அதுக்காக உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள்,
நீங்கள் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாக. ஆண்டவருடைய கூட்டிட்டு வந்த தேசத்துல, ஆண்டவர் கூட்டிட்டு வந்த இடத்துல நீங்க இருந்தா தான் அவர் உங்களுக்கு தேவனா இருப்பாரு, நீங்க அவருக்கு பிள்ளையா. இதை விட்டு உங்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்க எடுத்துக்கிட்டு ஓடுனீங்க அப்படின்னா நீங்க தேவனுக்கு பிள்ளையா இருக்க முடியாது. நீங்க இந்த உலகத்தில் உள்ள சத்துருவானவருக்கு பிள்ளையா இருக்க மாட்டோம். நீங்க ஞானஸ்தானம் எடுத்து வேஸ்ட் ஆகும், லட்சத்துக்குள்ளாக வந்து வேஸ்ட் ஆகும், நீங்க சபைக்கு வந்து வேஸ்ட் ஆகும். இவ்வளவு நாள் நீங்க செஞ்ச ஊழியத்துக்கு எல்லாமே வேஸ்ட். அடுத்து உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருகப்படும். ஆண்டவர் உங்களை என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, பஞ்சம் இல்லாமல் அசுத்தம் இல்லாமல், நல்ல அசுத்தம் இல்லாமல் உங்களை ரட்சித்து அவருடைய ரட்சிப்புக்குள்ள, அவருடைய பராமரிப்புக்குள்ள, அவருடைய பாதுகாப்புக்குள்ள, அவருடைய சேனைக்குள்ள, அவருடைய ரத்த கோட்டைக்குள்ள, அவருடைய பரிசுத்த ஆவிக்குள்ள, அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைக்குள்ள, சத்திய வார்த்தைக்குள்ள, அவருடைய வல்லமையுள்ள ஜீவனுள்ள கரத்துக்குள்ள, அவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ள உங்களை நடத்தணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். உங்களை பஞ்சம் இல்லாமல் நடத்தணும் விரும்புகிறார். ஆனா நீங்க இன்னைக்கு ஆண்டவருடைய அழைப்பை மறுக்கிறதுனால, தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறதுனால இன்னைக்கு உங்க வீடுகளுக்குள்ள பஞ்சம். இன்னைக்கே பஞ்சம், இன்னைக்கே பஞ்சம் வந்துச்சு, இன்னைக்கே பற்றாக்குறை வந்துச்சு, இன்னைக்கே வேலை இல்லை, இன்னைக்கு ஏன் இப்படி இருக்கிற காரணம் என்ன? இதுதான் காரணம். அடுத்த நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளை, வயலின் பலன்களை பெருக பண்ணுங்க. எப்படி ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தில் உண்டாகும் நிந்தையை, அப்போ உலகத்தில் உள்ள மற்ற ஜனங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பஞ்சம் உங்களுக்குள் வராதபடிக்கு, அந்த நிந்தை உங்களுக்குள் வராதபடிக்கு ஆண்டவர் உங்களை விருட்சத்தின் கனிகளை, வயலின் பலன்களையும் பெருகப்படும் சொல்லி கற்றுக்கொள்கிறார். ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார், கொடுக்க திட்டம் போட்டிருக்கிறார், கொடுக்க அவர் சுத்தமாக இருக்கிறார். அதனால் 7 விதமான ஆசீர்வாதம். 7 விதமான ஆசீர்வாதம். இந்த 7 விதமான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை பரிபூர்ணப்படுத்தி உங்க பிள்ளையும் உங்க பிள்ளையோட பிள்ளையும் அதுக்கு பிறகு வரக்கூடிய 1000 தலைமுறைகளையும் உங்களை கொண்டு ஆஸ்வதிக்கப்படும். சபிக்கிறவனை சபிக்கவும், ஆஸ்வதிக்கிறவன் உங்களுக்குள்ள இருக்கிற வம்சங்கள், அடுத்து வரக்கூடிய வம்சங்களை உங்க பிள்ளைகளை வச்சு இன்னொரு வம்சத்தை ஆஸ்வதிக்கும். இப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். ஆபிரகாம் கொடுத்ததான். ஆபிரகாமை 50 வயசுல அழைக்கும் பொழுது அவன் என்ன பண்ணாங்க? சரி கொடுக்க. 75 வயசுல மறுபடியும் அழைக்கிறான். ஏன்? அவருடைய விருப்பம், அவருடைய திட்டம், அவருடைய லட்சியம் நிறைவேறணும். என்னைக்கும் கர்த்தர் உங்களுக்கு எதிர்பார்க்கிறது அவருடைய திட்டம், அவருடைய விருப்பம், அவருடைய லட்சியம் நிறைவேறணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அதுக்கு தடையா இருக்கிறது என்ன? உங்களுக்குள்ள தடையா இருக்கிறது என்ன? அவருடைய அழைப்பை தெரிந்து கொள்ள விடாமல், அவருடைய அழைப்பை புரிந்து கொள்ள விடாமல், அவருடைய சித்தத்தையும் அவருடைய லட்சியத்தையும் புரிந்து கொள்ள விடாமல் உங்களை மனக்கண்களுக்குள்ள மனசுக்குள்ள எதையோ கொண்டு போட்டு அதைவே யோசிக்கும்படியாக, அதைவே பேசும்படியாக, அதைவே உங்களுக்குள்ள அழைக்கும்படியாக, அதுக்குள்ள அதைவே ஆலோசனை பண்ணும்படியாக, அதைவே பேசி 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 உங்களை எழும்ப விடாமல் உங்களை கட்டி வைக்கிறான். ஆமென். அதை விட்டு வெளியே வர ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை
உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயது உள்ளவனாக இருந்தான். உடனே அவன் என்ன பண்ணான்? புறப்பட்டு போனான். இன்னைக்கு நீங்கள் புறப்பட வேண்டும். எங்களுக்கு புறப்படணும்? உங்க அழைப்புக்கு புறப்பட்டு வாங்க. ஆமென். அல்லேலூயா. உங்க தகப்பனுடைய தேசத்துக்கு வெளியே வந்தோம். அந்த விக்கிரகத்துக்கு வெளியே வந்தோம். அந்த சூரிய கட்டு பாவங்களுக்கு வெளியே வந்தோம். நீங்க எப்படிப்பட்ட பாவம் உங்களுக்குள்ள வந்திருக்கு? எப்படிப்பட்ட மீன்கள் உங்களுக்குள்ள வந்திருக்கு? எப்படிப்பட்டதான அக்கிரமம் உங்களுக்குள்ள இருக்கு? விட்டு வெளியே வந்தீங்கன்னா கர்த்தர் 7 விதமான ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்களுக்கு பிறகு வரக்கூடிய 1000 தலைமுறைகளுக்கும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பு எங்களுடைய தலைவர், எங்கள் அளவுக்கும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோகத்தின் இதாவே, இந்த நாள் இந்த சபையை வந்து ஆண்டவரே பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இதை இணையதளத்தில் பார்த்து தேவனுடைய வார்த்தை கேட்டு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே, கடந்த 10 மாதம் எங்களை கண்மணி போல காத்து உங்களுடைய பரிசுத்தாக நடத்துனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்த கோட்டைகளும் தேவாதி தேவனுடைய வசனத்தினாலும் எங்களை பாதுகாத்து நடத்தி இந்த புதிய 11வது மாதத்தை காண கர்த்தர் கிருபை செய்திருக்கிற இந்த 11வது மாதம் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகளுக்காகவும் வாலிபர்களுக்காகவும் ஸ்திரீகளுக்காகவும் புருஷர்களுக்காகவும் ஆண்டவனை விசேஷமாக ஜெபிக்கிறேன். கையில் வேலைகளுக்காக வியாபாரங்களுக்காக ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுடைய படிப்புகளுக்காக எதிர்காலங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. மகிமைப்படுத்தும் கிருபையால் தீர்க்காயுசும் நீடித்தாயுசும் பரிபூர்ண ஆயுசும் புதிர்வயசும் கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஒவ்வொருவரையும் தேவையும் சந்தித்து நடக்கும். எல்லா துதிக்கான மகிமையிலும் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் சொல்லுங்கள்.